ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வருகிற அமாவாசை ஜூன் 6 அன்று வருகிற அமாவாசை பற்றி நாம் பார்க்கலாம். வியாழக்கிழமை என்று அமாவாசை வருகிறது. வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை. அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது மிக மிக அவசியம். அதாவது தர்ப்பணம் செய்தால்தான் பித்ருகள் தோஷம் நீங்கும். முன்னோர்கள் வழிபடுவது மிக அவசியம். அதாவது நம்பிக்கையின்படி ஒவ்வொரு அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபடுவது பித்ருக்கள் தோஷம் நீங்க அது ஒரு வழியாகும். அது ஒரு சிறந்த பரிகாரமாகும். அதன் பிறகு தர்ப்பணம் செய்து வழிபடுவது கூட ஒரு சிறந்த பரிகாரமாகும். தர்ப்பணம் மிக முக்கியம். அந்த எழுநீர் இறைத்து அவர்களுக்கு உணவாக அதுதான், அந்த பித்தர்களுக்கு உணவு அதுதான். எனவே தர்ப்பணம் மிக அவசியம். இதனால் என்ன ஆகும் என்றால் ஏராளமான நன்மைகள் நமக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, அன்றைய தினம் அந்த அரச மரம் எங்கேயாவது இருந்தால் அந்த அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி அதை சுற்றி வழிபட்டால் போதும். அதுவும் நல்ல பலன்கள் கொடுக்கும். சில இடங்களில் இந்த நாக சிலைகள் கூட இருக்கலாம். அந்த நாக சிலைகளுக்கு நாம் அபிஷேகம் செய்து பூஜை செய்து வழிபட்டால் போதும். அது நம்முடைய சர்ப்பதோஷங்கள் எல்லாமே விலகும். அமாவாசை என்பது எதற்காக இவ்வளவு சொல்ல வேண்டும் என்றால், அந்த அமாவாசை என்பது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தினம். தெய்வ வழிபாட்டிற்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு தினம். அதுபோல் குல தெய்வத்தை கண்டிப்பாக நாம் வணங்கி ஆக வேண்டும். அதுவும் ஒரு மிக சிறந்த ஒரு வழிபாடு. எனவே இவையெல்லாம் நாம் அமாவாசை என்று செய்ய வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் இதையெல்லாம் சொல்லி வைத்தார்கள். மேலும் இப்போது வருகிற வைகாசி மாதம் வருகிற அமாவாசை, அதாவது ஜூன் மாதம் வருகிற 6ஆம் தேதி என்று வருகிற அமாவாசை மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. ரிஷபத்தில் 5 கிரகங்கள் இணைகின்றன ஒன்றாக. ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், குரு ஆகிய 5 கிரகங்கள் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கின்றன. 5, 6 7ஆம் தேதி அதிகாலை தான் ஒரு 7 மணிக்கு தான் அந்த சந்திரன் மிதனத்துக்கு செல்கிறார். ஆக மொத்தமாக 5 கிரகங்கள் ஒரே ராசி ரிஷபத்தில் இருக்கின்றன. மேலும் மேசத்தில் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறார். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். சுக்கிரன் ராசி அதிபதி ரிஷபத்தில் இருக்கிறார். ஆக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தினம். எனவே இந்த ஒரு சிறப்பான நாளில் அந்த அமாவாசை தினத்தில் நாம் தர்ப்பணம் செய்து நாம் முன்னோர்களை வழிபட்டு வந்தால் நம்முடைய பாவங்கள் குறையும். அதாவது நம்முடைய பித்ருக்கள் தோஷங்கள் குறையும். இந்த பித்ரு தோஷம் என்பதுதான் மனிதனை முன்னேற விடாமல் நிறைய பேரை தடுத்து கொண்டே இருக்கும். எனவே இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாளில் நாம் தர்ப்பணம் செய்தோமானால் சில பேருக்கு வழக்கமில்லை சொல்வார்கள். இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாளில் தர்ப்பணம் செய்து வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஜூன் 6 வியாழக்கிழமை அன்று அமாவாசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யப்படி கேட்டுக்கொள்கிறேன். பங்களாய் போகும்.